வணக்கம் சொந்தங்களே. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கியூஎன் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே வீடியோவில் முடிக்க பார்க்குறேன். அப்படி முடிக்கலைன்னா பார்ட் 2வாக போட்டுடுறோம்மா. இப்போ வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்ட கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பார்க்கலாம். உங்கள் 2 மருமகளும் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினா, ஒரு மருமக மதுரை, இன்னொரு மருமக நாகப்பட்டினம். பெரிய மருமக நாகப்பட்டினம், சின்ன மருமக மதுரை. அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ஏம்மா எல்லா வேலை நீங்கள் தான் செய்கிறீங்களா, உங்கள் 2 மருமக செய்கிறது இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம பிஸ்னஸ் செய்கிறதுனால எல்லாருமே எல்லாமே வேலையாக தான் செய்வோம். இப்போத்து பிள்ளைங்களுக்கு ஒரு சில சாப்பாடெல்லாம் செய்ய வராது, நான்வெஜ்ஜெல்லாம் செய்ய வராது. அந்த மாதிரி நேரத்தில் போய்ட்டு நான்வெஜ் சமைக்கிறது, பிரியாணி செய்கிறது, அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நான் செய்வேன். மற்றபடி சாம்பார், காய்கறி நறுக்கிறதெல்லாம் அவங்க 2 பேரும் பார்த்து செஞ்சுக்குவாங்க. நம்ம வீட்டில் ஆம்பளை பொம்பளைன்றதெல்லாம் இல்லைம்மா. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒருத்தர் எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்குவோம். நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணும் அப்படின்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லாருமே செய்வோம். ஏன்னா 2 சின்ன குழந்தைங்க வேறு இருக்குது, நம்ம அதையும் பார்க்கணும் இல்லை. அடுத்த கொஸ்டின்மா, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், உங்களை மாதிரி ஒரு நல்ல மாமியாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருக்கிறம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விட்டு கொடுத்து போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போனது இல்லைம்மா. நம்ம ஒரு புள்ளையை வேணும்னு ஆசையாக கடவுள்கிட்ட வரம் கேட்டு பெக்கிறோம். அந்த புள்ள நல்லா இருக்கணும்னா நம்ம சில விஷயத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தோன்னு வச்சுக்கோயேன், அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு தான். அந்த மாதிரி வாழ்ந்துப்பார், அது உனக்கு தெரியும் பிற்காலத்தில். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, அம்மா உங்களுக்கு கோவம் வருமா, உங்கள் மருமகிட்டெல்லாம் கோவப்படுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிள்ளைங்கக்கிட்டேயும் கோவப்படுவோம், மருமகிட்டேயும் கோவப்படுவோம். இதில் ஒரு என்ன நல்ல விஷயம்னா, பிள்ளைங்க எப்படி என்கிட்ட அம்மா இது நல்ல விஷயத்துக்கு தான் கோவப்படுறாங்க, நம்ம நல்லதுக்கு தான் எடுத்துக்கிறாங்களோ அதே போல் தான் என் 2 மருமகளும் எடுத்துக்குவாங்க. அதை பார்த்து நிறைய பேர் எங்கள் குடும்பத்து மேலே பொறாமையும் உண்டு. அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்படி உங்களால் 2 ஏன்னா இதுலேயே கேட்குறீங்க, நீங்கள் நடிப்புக்காக தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. கடவுளுக்கு தெரியும் நாங்கள் நடிக்கிறோமா உண்மையாக இருக்கிறோமான்னு சொல்லிட்டு. வந்துச்சுன்னா அது மருமகளாக இருந்தாலும் கோவப்படும். அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்ம தப்பு பண்ணோம், அதனால தான் அத்தைக்கு கோவம் வருது. ஒருத்தர் அத்தைன்னு கூப்பிடுவா, ஒருத்தர் ஆண்டின்னு கூப்பிடுவா, 2 பேருமே. அதனால் நான் அவங்களையும் கோவமாக இருக்கும்போது கோவமாக திட்டுவேன். ஒரு சில நேரத்தில் பாப்பான்னுவேன், என்னத்த பாப்பாவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதாம்மா போதும். எங்கள் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை வராத குடும்பம் இருக்காது. அது வந்தாலும் அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சு போயிடும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறீங்க, அம்மா நீங்கள் இருக்கிறது சொந்த வீடான்னு கேட்டுருக்கிறீங்க. இல்லைம்மா நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கிறோம். சீக்கிரமாக சொந்த வீடும் வாங்கிட்டு போவோம், கட்டுவோம், இல்லைனா வாங்குவோம், நம்பிக்கை இருக்குது. அடுத்த கேள்வி என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, பெரிய மருமக மட்டும்தான் கூடவே இருக்குது, சின்ன மருமக இருக்கிறது இல்லைன்னு கேட்டிருக்கிறீங்க. சின்ன மருமகளுக்கு மெத்த மேலே மாடி மேலே ரூம்மா. அதனால் என்னாலையும் மெத்த மேலே அடிக்கடிக்கு ஏறி இறங்க முடியாது. கீழே வரும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். எப்போ பார்த்தாலுமே கூட இருக்க முடியாது இல்லையா. அவங்கவுங்க நேரம் முடிஞ்சோடனே அவங்கவுங்க இடத்துக்கு அவங்கவுங்க போயிடுவாங்க. அதனால் அப்படி கூடவே இருக்கிறதுனால குழந்தைங்க இங்கே இருக்குது, நான் போவேன் வருவேன் பார்த்துக்குவோம். அப்பப்போ அவங்க கீழே வரும்போது மட்டும் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த கேள்வி என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, உங்கள் 2 மருமக எத்தனை மணிக்கு எழுவாங்க? எங்கள் வீட்டில் தூங்குறது 1 மணி, அதாவது நைட் 1 மணி. ஏன் அவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, எங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ் இருக்கிறான் பாரு, 6 மணிக்கு தூங்குவான், 10 மணிக்கு எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு அவன் தூங்குறதுக்கு 4 மணி ஆகும். அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஆக்டிவேஷன் பூ எங்கள் பெரிய மருமக பண்ணின்னு இருக்குது இல்லையா, அதை சுற்றுறது, ஒட்டுறது, பிச்சு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வர வரைக்கும் எல்லாம் செஞ்சுன்னு இருப்போம். நானும் ஒரு 8, 8:30 மணிக்கு தான்மா எந்திரிப்பேன். உண்மையை சொல்கிறேன். எங்கள் மருமக 12 மணிக்கு தான் எந்திரிப்பாள். ஏன்னு திட்டாதீங்க யாரும், ஏன்னு கேளு, அவன் 4 மணிக்கு தான் தூங்குறான். அதனால் லேட்டாக தான் எந்திரிக்கும். ஏன்னா தூக்கம் இருந்தால் தானே டக்குன்னு எந்திரிக்க முடியும். அதுக்கு தூக்கம் இல்லைன்னா செட் ஆகாது, உடம்பு கெட்டு போயிடும். எங்கள் சின்ன மருமக பார்த்தீங்கன்னா ஒரு 10, 11க்குள்ளே எந்திரிச்சிடும். தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கேட்டதான் நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் போய் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் உண்மை வேணால் வீடியோ எடுத்து டைமோடு வேணால் ஒரு நாளைக்கு வீடியோ போட்டு விட்றேன். அதுக்கெல்லாம் கோச்சிக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் லேட்டாக எழுதுறதுனால டிஃபன் சாப்பிட்றதே 10:30 மணி ஆகிடும். அதனால் நான் சீக்கிரம் எழுந்துட்டாலும் டிஃபன் அவங்கவுங்க தேவைக்கு தோசை எதுனா வேணும்னா செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க, இல்லை அவங்களே கூட ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க. இதுதான் உண்மை. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, கோய்க்கியும் அபியும் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அவங்க சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு எதுவும் தெரியல. சேரீ கட்டினா நல்லா அழகாக நீட்டாக ஜடை போட்டு பூ வச்சுக்கோங்கன்னுவேன். இந்த சுடிதாரு ஏதோ பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறாங்களே அந்த நேரத்தில் தலையை விரிச்சு போட்டுக்குவாங்க. நான் அதுக்கெல்லாம் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காலம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம எங்கள் காலம்லாம் வேறு மாதிரி, இப்போ இருக்கிற காலம் வேறு மாதிரி. அவங்க இஷ்டத்துக்கு தான் விட்டுருவேன். அடுத்த கேள்வி என்னன்னா, என்னுடைய பேரனை கிட்டுன்னு கூப்பிட்றீங்களே, ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டுக்கிறீங்க. அவன் பேர் தன்விக்கு. எனக்கே மறந்துடும்.
எப்படியோ கரெக்டாக சொல்லிட்டேன் அந்த நேரத்தில். ஏன்னா பாப்பா பேரும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீமான்னு கூடுவேன். அவள் பேர் வந்து கவிஸ்ரீன்றது. யாருன்னா உங்கள் பாப்பா பேர் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, டக்குன்னு மறந்துட்டு தான் வரும். எப்போயோ 2 பேருமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அவன் பேர் தன்விக்கு, பாப்பா பேர் வந்து கவிஸ்ரீ. அடுத்த கேள்வி என்னென்னா, உங்களுக்கு எத்தனை பசங்கம்மான்னு கேட்டுக்கிறீங்க. 2 பையனுங்க தான்ம்மா, பொண்ணுங்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ 2 மருமகளுமே எங்கள் பொண்ணுங்க தான். மருமகள் மகள் ரெண்டுமே அவங்க தான். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, 2 மருமகளுக்கும் என்ன வயசுன்னு கேட்டுருக்கிறீங்க. 2 பேருக்குமே 25 வயசு தான்மா. அபிக்கு வந்து பிப்ரவரி, அபிக்கு, கோகிலாவுக்கு வந்து டிசம்பர். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும், உங்கள் ஃபேமிலியை எப்படி இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. அது வந்து நம்ம மனசை பொறுத்து தான். அது எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்னு எனக்கு சரியாக தெரியல. கோபம் சாபம்ன்றது இருக்குதுன்றது வேற, அன்புன்றது வேற. கோவப்படுறதுன்றது ஒரு செக்ஷன் இருந்தாலும் அன்பு காட்டுறதுன்றது ஒரு செக்ஷன். அதுக்கோசரம் 2த்தையும் எடுத்துன்னு வந்து ஒன்றா சேர்த்திக்கூடாது. அதே மாதிரி சும்மா குத்தி ஒருத்தரை காட்டக்கூடாது. மெயினாக ஒரு கோவப்பட்டு பேசிட்டோம்னா அது அந்த நிமிஷமே மறந்துட்டோம்னா அந்த ஃபேமிலியில் வந்து பிரச்சனை வராது. அதை எடுத்துன்னு போய் இன்னொருத்தர்கிட்ட சொன்னோம்னா தான் அந்த இடத்துல தான் பிரச்சனை வரும். அப்படி தான் எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் இப்போ நாங்கள் 6 பேர் இருக்கிறோன்னு சொன்னால் அப்பாவோடு சேர்த்து நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். எங்கள் 6 பேருக்குள்ளே நடக்குது, எங்கள் 6 பேருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அடுத்து தாண்டி அவங்க அம்மா வீட்டுக்கும் போகாது, அவங்க அம்மா வீட்டுக்கும் போகாது. அதுதான் ஒரு ஒற்றுமை. இதுதான் எங்கள் ஃபேமிலியுடைய ரகசியம். ரகசியத்தை சொல்லிட்டேன். கேட்டதுனால சொல்லிட்டோம்மா, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, உங்கள் வீடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஏற்கனவே பெரிய மருமகளுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. சின்ன மருமகளுக்கு குழந்தை பிறந்தா இடம் பற்றாக்குறையாக வரும், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. அடுத்த வீடு மாறிக்க வேண்டியது தான், கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்து. இல்லை கடவுள் கொடுத்தாருன்னா சொந்த வீட்டுக்கே போயிட வேண்டியதான், கொடுக்கலன்னா வாடகை வீட்டுக்கு போக வேண்டியதான், அவ்வளோதான். அடுத்த கேள்வி என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, நீங்கள் 2 மருமகிட்டையும் ஒரே மாதிரி இருப்பீங்களா இல்லை வேறு மாதிரி இருப்பீங்களான்னு சொல்லி கேட்டுருக்கிறீங்க. 2 பிள்ளையும் ஒரு வயத்தில் தானே பெற்றான். அப்புறம் ஒரு பிள்ளை மருமக ஒரு மாதிரியும் இன்னொரு பையனுடைய பொண்டாட்டியை ஒரு மாதிரியும் பார்க்க முடியுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 2 பேரையும் ஒரே மாதிரி தான்மா பார்க்குவேன். இவன் வேறு இல்லை, அவன் வேறு இல்லை. இந்த மருமக வேறு இல்லை, அந்த மருமக வேறு இல்லை. இந்த மருமகளுக்கு 100 ரூபாய்க்கு புடவை எடுத்தால் அந்த மருமகளுக்கும் 100 ரூபாய்க்கு தான் புடவை எடுத்துக்க சொல்லுவேன். இதுக்கு 1000 ரூபாய் கேட்டால் அதுக்கும் 1000 ரூபாய்க்கு தான் எடுக்க சொல்லுவேன். ஏன்னா கல்யாணத்துலேயே இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு 2 பேருக்கு ஒரே மாதிரி கல்யாண புடவை எடுத்ததுக்கு நீ கல்யாணம் பொண்ணா அப்படி கல்யாணம் பொண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க நிறைய பேர். கல்யாணம் பொண்ணான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்கிட்ட அந்த வேதப்பாடெலாம் கிடையாது. வயசு பசங்க இந்த வயசில் என்ஜாய் பண்ணாத வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ண போகிறாங்க? பண்ணட்டும், விடு. இன்னொரு கேள்வியும் அதே தாம்மா கேட்டுக்கிறீங்க, எந்த மருமகளை பிடிக்கும்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆன்சர் தாம்மா இந்த கேள்விக்கும். 2 மருமகளையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமான்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? 2மே வேணும்னு தானே சொல்லுவீங்க. அதே பதில் தான் இதுக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறீங்கன்னா, சமைக்கிறது யார் நல்லா இருக்குன்னு கேட்டிருக்கிறீங்க. அபி பூண்டு குழம்பு வச்சாக்கா அவங்க அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பூண்டு குழம்பு, ஏன்னா புளி குழம்புனா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். புளி குழம்பு ஏன்னா எனக்கு ரசம், சாம்பார் இந்த மாதிரி குழம்பு தான் பிடிக்கும். புளி குழம்பு, குருமா குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டேன். ஆனால் சாப்பிடுவேன், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். அங்கிளுக்கு அதிகமாக பிடிச்ச குழம்பு எதுனாக்கா அபியுடைய பூண்டு குழம்பு தான். பூண்டு குழம்புக்கு அடுத்து மீன் எடுத்துன்னு வந்தால் என்னை கையே வைக்க வேணான்னுடுவாங்க உங்கள் அப்பா. ஏன்னாக்கா அபி தான் வந்து வைக்கணும் மீன் குழம்புன்னு இடுவாங்க. மீன் குழம்பு வச்சாலும் பிடிக்கும். இந்த 2 குழம்பு வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கோழிக்கு வைக்கிற குழம்புல வந்து பொரியல் நல்லா பண்ணும், சாம்பார் நல்லா பண்ணும். இன்னும் வேறு எந்த செய்ததில்லை. சட்னி, இது என்னத்த சட்னி? மிளகா சட்னி. மிளகா, பூண்டு, காய்ச்ச மிளகாயை போட்டு பூண்டை போட்டு நல்லா காரசாரமாக செய்யும். எனக்கு அது பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறீங்கன்னு சொன்னால், 2 சிரிப்பு ஜாஸ்தியாக வருதுமா, என்னால் அடக்க முடியல. 2 பொண்ணுமே வந்து ஒட்டர் குச்சி மாதிரி எடுத்துக்கிறீங்க. உங்கள் பசங்க வந்து நல்லா நச்சுன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் 2 மருமகளும் பாரு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நின்று முறைச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன பத்தியா எப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவங்களுக்கெல்லாம் உள்ளேருந்து ஸ்ட்ரென்த்து, மேலே வந்து மெலிதான் இருக்கிறாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒட்டர் குச்சி மாதிரி இருந்தால் 2 குழந்தை பேக்க முடியுமா? ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்குது இத்தனைக்கும். இதில் பிஸ்னஸ் வேறு பண்ணுறாங்க. அந்த பூ சுற்றுறது, கட்டுறது, வைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி தான் செய்கிறாங்க. ஏறுறது இறங்குறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க. என்னென்னா சாப்பிட்டா கூட உங்களுக்கு உடம்பு பிடிக்க மாட்டேன்து, அவ்வளோதாம்மா. நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஓரளவுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அது இல்லாத காலை நீட்டின்னு சொல்லிக்கிறேன். என்னம்மா இப்படியெல்லாம் சொன்னேன், என்னால் சப்பனங்கள் போட முடியாது, என் கால் வலி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க. அப்படியா? எங்கள் பையன் சொன்னான் கால் தெரியாதுன்னு. தெரியுமோ தெரியாதா எனக்கு தெரியாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் வேறு எதுனா கேள்வி கேட்குறதா இருந்தாலும் கேளுங்க, இருக்கிறத சொல்கிறேன்.